ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோதுமை துக்கடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை மாவு, உப்பு, பட்டர், சீரகம், மிளகாய்த்தூள். இப்போ துக்கடா பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் போடலாம். சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு, பட்டரை நான் உருக்கி வச்சுருக்கேன். பட்டர் இல்லைன்னா நீங்கள் காஞ்ச எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையால். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. அதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம ரவுண்டாக தேய்ச்சிக்கலாம். இங்கே ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி மாதிரி லேசாக தேய்ச்சிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெல்லிசாக தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிடலாம். இப்போது நம்ம கட் பண்ண பீஸை தனித்தனியாக எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரே பேட்சாக போட்டு எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டும் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். துக்குடா ரொம்ப லேசாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அப்பப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சுவையான ஈஸியான கோதுமை துக்கடா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.